சொன்னதான் உண்மையாக போச்சு. உண்மையிலேயே ஆசோலேஷன் இருந்திருக்காரு வேலை. என்னையும் கூட்டி பர்சனலாக கேட்டார், ஏன்னா அந்த மணி பாக்ஸ் எடுக்கலாமா வேணாமான்ட்டு. அவரும் டேரக்டர் 2 சேர்ந்து தான் கேட்டாங்க. உங்கள் மனசுக்கு என்னன்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். நாங்கள் எதுவுமே சொல்லவே கிடையாது. கடைசியில் அது ஒட்டுமொத்த ஹவுஸ், பிபி ஹவுஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக எங்களுக்கே இப்படி சர்ப்ரைஸாக இருந்தால் அது பொதுமக்களுக்கு எந்த லெவல் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஸோ அந்த மனுஷன் போனதுலேருந்து சத்தியமாக ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் உடஞ்சது கிடையாது, அழுது கிடையாது. ரொம்ப போல்டாக இருக்கேன். நான் எவிக்ட் ஆனதுக்கே நான் அழுகுறாங்க. எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கேன். டக்குன்னு எவிக்ட் ஆனே வெளியில் போனேன். எனக்கு தைரியமாக போய்கிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல கூட சின்ன ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கவலை அப்படின்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சின்ன லெவலில் கூட கண்ணீர் வரவே கிடையாது. ஆனால் அவ்வளோ லேஸ்லனா என்னோட கண்ணீர் துளிகள் மிகவும் விரைந்து மதிக்கத்தக்கது. ஸோ காணவனத்துக்கு போனோம்னா அது என்னன்னு தெரியல, என்ன அறியாமல் அப்படியே ரொம்ப அழுகை கூட இருந்தாலும் இப்படி போயிட்டாரு. அதான் என்னன்னு தெரியல, ஒரு ஜென்மம் பந்தமா இந்த மாதிரி ஒரு சில பேர் பூர்வ ஜென்ம பந்தங்கள் சில நேரங்களில் சில இடங்களில் ஒன்று சேருவாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆச்சா அப்படி இப்படின்னு தெரியல. சரி, ஓகே. வந்து அவ்வளோ பாசிட்டிவ்